நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்எஃப்பி நியூஸ் எங்கே ப்ரோ கிடைக்கும், எங்கே பார்க்குறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது எப்படி நம்ம ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே முதல்ல ஒரு லிங்க் வரும், forexfactory.com சொல்லிட்டு. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல என்எஃப்பி நியூஸ் எப்போல்லாம் வரும்னா, முக்கியமாக எல்லா மாதத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரைடேயில் வரும். அதுவும் எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி அந்த நியூஸ் வரும். முக்கியமாக அப்போ தான் வரும். சரி வாங்க எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அதில் போனீங்கன்னா இந்த இடத்துல மோருன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எல்லா நியூஸுமே வரும். இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஐ இம்பேக்ட் நியூஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ரெட் கலர் நியூஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஐ இம்பேக்ட் நியூஸ் மட்டும்தான். நம்ம எல்லா நியூஸும் பார்க்கணுன்னா இங்கே சைடில் ஃபில்டர் பட்டன் இருக்குங்க இல்லையா, அதில் போயிட்டு இந்த ஆரஞ்சு, எல்லோ, இந்த க்ரே, இந்த நியூஸ்லாம் நீங்கள் அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா நிறைய நியூஸ் வரும். பார்த்தீங்களா, எக்கச்சக்கமான நியூஸ் வரும். இதுவே இந்த நியூஸ் ட்ரேட் பண்ணுறவங்களாம் ஐ இம்பேக்ட் நியூஸ் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஃபில்டர் போயிட்டு இந்த ரெட் கலர் மட்டும் கொடுத்துட்டு அப்ளை ஃபில்டர்னு கொடுத்திங்கன்னா ஐ இம்பேக்ட் நியூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். எல்லா நியூஸுமே கிடைக்கும். ஐ இம்பேக்ட் நியூஸ், சிபிஐ, என்எஃப்பி எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேலண்டர் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரைடே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சுன்னு இருக்குங்க இல்லையா, இதுதான் என்எஃப்பி நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.